வணக்கம் and welcome back to Faith Cure YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு முக்கியமா ஒரு உடல் பிரச்சனை பத்தியோ இல்ல ஒரு தாய் பிள்ளை அதாவது மதர் சைல்டு எலிமெண்ட் பத்தி ஒரு மேலோட்டமான ஒரு நேர்காணல் தான். இது என்ன மேலோட்டம் அப்படின்னு சொல்லும்போது இது ஆழமா நம்ம பேச வேண்டியதா இருக்கு, உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. அப்புறம் மேலோட்டம் அப்படின்றது ஒரு உதாரணமாக நீங்க எடுத்துக்கொள்றீங்க. சரி, இப்போ நீங்க ஒரு கிரியேட்டிவ் சைக்கிள் பத்தி எல்லாருமே படிச்சிருப்போம். அதாவது ஒரு உருவாக்கத்தை பத்தி, ஒரு சக்தி உருவாக்கத்தை பத்தி எல்லோருக்குமே தெரிந்தது. இப்போ எப்படி சக்தி உருவாகுது, அது ஒரு தாய் புள்ளியாக எப்படி மாறுகிறது, இன்னொரு இடத்துல அதே புள்ளி எப்படி அடுத்த பரிமாற்றத்தில் போகும்போது மாறுகிறது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு அதாவது கிராண்ட் மதர் பாயிண்டோ அந்த மாதிரி ஒரு பாயிண்டா எப்படி மாறுது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு பேசிக் நம்ம புரியும் போதுதான் நம்மளால அடுத்த நிலைக்கு போக முடியும். இந்த அக்குபஞ்சரை நாம் வளர்த்த வேண்டும்ன்றதுதான் என்னோட நோக்கம், குறிக்கோள். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்ல சில விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய விஷயத்த சொல்லி கொண்டே தான் இருக்கும். இத நீங்க பார்த்து புரிஞ்சு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது உங்க கடமையாக இருக்கிறது. 10 11 இருக்க வேண்டியது என்னோட நோக்கம் இல்லை. இருப்பதை புரிதலோட எல்லோரும் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் செல்வோம் வாங்க. இப்போ நான் ஒரு மதர் சைல்டு இல்ல ஒரு மதர் அண்ட் சைல்டு உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி பேச போறேன். ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு முறைகள். அப்போ ஒரு தாய் என்பவள் எப்படி என்றால், குழந்தையை வயிற்றில் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த குழந்தையை பத்திரப்படுத்தி அதுக்கு தேவையான உணவை சாப்பிட்டு, நல்லா கேட்கணும், அதுக்கு தேவையான உணவு, அந்த கர்ப்பம் சமயத்தில் அவர்கள் பலவிதமான உணவுகள் சாப்பிடுவார்கள். அந்த மனநிலையை ஒழுங்குபடுத்தி அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் பத்திரமாக கொண்டு இந்த பூமியில் சேர்த்துவது ஒரு தாயோட வழக்கம். ஓகே, அப்போ ஒரு தாய் புள்ளி அப்படி என்றால் அது என்ன செய்ய வேண்டும்னா, கிடைத்த சக்தியை மேன்மைப்படுத்தி, நல்லா கேட்கணும், ஒரு மேன்மைப்படுத்த. அப்ப கிடைக்கணும்னா ஒரு சக்தி கிடைக்க வேண்டும் அப்படின்றத மைண்ட்ல அப்படியே வச்சுக்கணும். நீங்க ஒரு சக்தி கிடைக்காமல் ஒரு பெண் தாய்மை அடைய முடியாது. அந்த பெண்மைக்கும் தேவையான சக்திகள் இருக்க வேண்டும். ரெண்டுமே இங்க கட்டாயமா நீங்க பார்க்கணும். அதாவது ஒரு ஆண்மை சக்தி ஒரு பெண்மைக்கு கிடைக்க வேண்டும். அந்த பெண்மைக்கே அதை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும். இது ரெண்டுமே கான்செப்ட் குள்ளார நீங்க புரிஞ்சா மட்டும்தான். இங்க தாய் புள்ளி அப்படின்றது அந்த புள்ளியை போட்டா மட்டும் வேலை செய்யுமா அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. எல்லாருமே நான் தாய் புள்ளி போட்ட பிள்ளை, அதாவது ஒரு ஜெனரேஷன் உருவாக்கத்தை பண்ணிட்டேன்னா, உருவாக்கத்துக்கு இந்த ரெண்டு அடிப்படைகளும் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு தாய் புள்ளி நான் போடுறதுக்கு முன்னாடியோ, ஒரு தாய் புள்ளியை நான் குத்துறதுக்கு முன்னாடியோ, அப்ப இது ரெண்டும் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் வேணும் இல்லையா? ஒரு பெண்மை ஒரு பெண்ணாக இருக்கும். அவ என்ன மாதவிடை கரெக்டாக இருக்கா, அவ ஆரோக்கியமாக இருக்கிறாளா, ஒரு குழந்தை பெறுவதற்கு மனதில் அவர்கள் தயாராக இருக்கிறாளா, இது எத்தனையுமே பார்க்க வேண்டும் இல்லையா? அதே மாதிரி அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஆண், அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரா, அந்த ஆரோக்கியமும் இந்த ஆரோக்கியம் சேரும் போது அது ஒரு சக்தியாக பிறந்து எல்லா சமயத்திலும் குழந்தையாகுதல். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயத்தில் குழந்தை ஆகிறது. அப்போ ஏன் அது எல்லா சமயத்திலும் ஆகுறதுல ஒரு குறிப்பிட்ட சமயம் அப்படின்னு சொல்றதுதான் இங்க ஒரு மிஸ்ட்ரியா நம்ம பார்க்க போறிய ஒரு விஷயம். அப்போ இந்த ஃபண்டமெண்டல நம்ம புரிஞ்சுக்காம நான் ஒரு தாய்ப்புள்ளியை குத்துறேன் குணமாகும், அதை வச்சு நான் குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றதான் சொல்ற. ஒரு பெண்
பெண்ணாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு பெண்மைக்கான அத்தனையுமே இருக்க வேண்டும் ஒரு தாய்மை அடைவதற்கு. அதே மாதிரி பெண்மைக்கான அத்தனையும் இருந்தாலும் அந்த சக்தி கொடுக்கக்கூடிய ஆண்மையும் அளவு கரெக்டாக இருந்து அதுக்கான கால நேரங்கள் அமையும் போது ஒரு பெண் தாயாகிறார். அப்போ இது அத்தனையுமே நம்ம இன்னைக்கு இயல்பான வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது. அப்போ அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்றது நம்ம இயற்கை மருத்துவம்னு சொல்றோம். உலகில் உள்ள சக்திகளை கொடுக்கக்கூடிய இயற்கை ஆற்றல் உள்ள இதுன்னு சொல்றோம். எல்லாம் தாய்மையும் அடையக்கூடிய இந்த பூமி மாதாவே ஒரு தாயா இருக்கும்போது அப்ப கொடுக்கக்கூடிய சக்தி எங்க இருக்குன்னா, வெயிலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் எல்லாம் கொடுக்கக்கூடிய சக்திகள் வானத்திலிருந்து இருக்கணும். இப்ப என்னதான் வானம் வந்து வெயில கொடுத்தாலும், என்னதான் வானம் வந்து மழையை கொடுத்தாலும், பூமி எல்லா இடத்துலயும் பூமி அந்த தண்ணிய புடித்து வைத்து இல்லாத சமயத்தில் கொடுக்க வேண்டும். இதுதான உலக நீதியாக இருக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை என்று நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு தாய் புள்ளி அப்படி பத்தி பேசும்போது அதோட பின் பலத்தையும் இன்னைக்கு நம்ம உலகத்தில் நடக்கக்கூடிய அன்றாட விஷயத்தையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதுக்காக தான் இந்த கான்செப்டை நம்ம எடுத்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க வந்து வெறும் ஒரு அக்குபஞ்சரை அக்குபஞ்சராவோ இல்ல ஒரு புள்ளியாவோ இல்ல ஒரு நோயாவா பார்க்காம, நான் அதை கொடுப்பதற்கு முன்னாடி நான் அதை எவ்வாறு புரிந்து கொள்கிறேன், அதை கொடுத்தால் அவர்கள் என்ன பலன் அடைவார்கள். அப்ப அதை கொடுக்கறதுக்கு அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க. ஒரு வீக்கான பர்சனுக்கு போய் நான் வந்து நீடில் குத்துறது வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தாகம் அடித்து தண்ணி கேட்டுறவனுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் நீ இந்த வேலையை செய்ய, அதுக்கப்புறம் நான் தண்ணி குடிக்கிறேன் இல்ல சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் யோசிங்க. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இங்க ஒரு கருத்து. அப்போ இங்க புரிதல், அதை தான் நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன். புரிதல் ரொம்ப அவசியமாக இருக்கு. அக்குபஞ்சர் கொடுக்கலாம், கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லல. பட் எப்பொழுது கொடுக்கணும் அப்படின்றத புரிந்து கொண்டீங்கன்னா அருமையான மருத்துவமாகும். அதுதான் இங்க சொல்ல வரேன். அப்போ ஒரு தாய்ப்புள்ளி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான தன்மைகள் அடைந்திருக்கா அந்த உறுப்பு. இப்போ வந்து நான் வந்து ஒரு லங் மெரிடியன்ல ஒரு தாய்ப்புள்ளியோ இல்ல அர்த் மெரிடியன்ல ஒரு மெட்டல் ஒரு தாய்ப்புள்ளியோ இல்ல ஒரு அர்த் மேல ஒரு தாய்ப்புள்ளியோ இப்படி தயாரோ எங்க வேணாலும் நான் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவா இருக்காங்க, அது அந்த இடத்தில் கிடைக்க வேண்டிய சக்தி முழுமை அடைந்து விட்டதா. அதாவது அது ஃபர்ஸ்ட் தன்மையில இருக்கா, ஒரு தாய்மை தன்மையில இருக்கா, அதற்கான ஆண்மை கிடைச்சிருக்கு. அப்ப யாங் வந்து அங்க இருக்கு. அப்போ ஒரு எப்போதுமே அங்க ஒரு இன் யாங் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு காற்று சக்தின்னு வச்சுக்கோங்க, கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை மூணு தாங்க. அதாவது பின்னாடி வரும், அதாவது வேலை, உறக்கம், தூக்குறது எல்லாமே பின்னாடி வரும். பட் அடிப்படை தேவை வாழ்வதற்கு, காற்று சுவாசிப்பதற்கு, நீர் குடிப்பதற்கு, உணவு உண்ணுவதற்கு, இவ்வளவுதாங்க. இந்த 3 தேவை இருந்துச்சுன்னா ஈஸியாவே நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அப்ப இடத்த சொன்னா சார் தூங்கணும்ல சார், அப்ப அதெல்லாம் அடுத்ததுங்க. அடிப்படை தேவைன்றதுன்னு ஒண்ணு இருக்கு, பேசிக்கல் நீட்ஸ். அப்ப அந்த அடிப்படை தேவைகள் எப்படி இருக்கணும், இந்த 3 பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கணும். அப்போ ஒருத்தருக்கு காற்று எந்த அளவுக்கு உடலில் வாங்குது, எந்த அளவுக்கு மூச்சு இழுக்கிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதற்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், யோகா பண்ணுங்க, பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு விதமான மருத்துவம் தான். அந்த காற்று வைத்து வாழ முடியும்னா அது கண்டிப்பா நிச்சயமா வாழலாம். பட் எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம் அப்படின்னு அதுக்கு ஒரு வரமுறை இருக்கிறது அல்லவா. அதே போல் தான் இது. அப்பொழுது எப்போதுமே நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால், இயற்கையை இந்த உடல் எவ்வாறு பயன்படுத்துகிறது, எவ்வாறு பயனுள்ளதாக மாற்றுகிறது, அதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டால் மருத்துவமாக இருக்கும். அப்போ அந்த இயற்கையை வாங்கும்போது, உள்வாங்கும் போது, மூச்சு வாங்கும் போது எந்த இடத்தில் தடையாது, உடல் ஏன் முழுசாக வாங்குவது, ஏன் அடிவயிறு வரைக்கும் இழுக்க முடியல அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க என்ன தடையாக இருக்கும்.
அப்ப அந்த காற்று ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய காற்றோட நிலை என்ன இருக்கும்? ஏன்னா நவ துவாரங்கள் அப்படின்னு பேசுகிறோம் அல்லவா? அப்ப அந்த நவ துவாரங்கள் எவ்வாறு செல்கிறது, எவ்வாறு வெளியாகுவது அப்படின்றது தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம் ஒவ்வொரு பயிற்சிகளையும் மருத்துவமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா நம்ம யோகா பண்ணா எவ்வளவு நோய்கள் தீருதுன்றது படிக்கணும், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். பட் யாருக்கு, எவ்வாறு, எந்த விதமான மருத்துவம் செய்ய வேண்டும் அப்படின்றதான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அதை செய்யும் போது மட்டுமே தான் இந்த நீங்க படிக்கக்கூடிய மருத்துவத்தின் முழுமை அடைந்து இதை எல்லோருக்கும் நீங்க சொல்லலாம். இப்ப நான் எடுத்த உடனே ஊசி குத்துறேன், ஒரு மூச்சு இழுக்க முடியல, நான் ஊசி குத்துறேன் அவர் இழுத்துருவாரு அப்படின்னா எதற்காக நீங்க குத்துனீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். எங்க குத்துனா அந்த மூச்சு அந்த தடையை எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். ஓகே, இப்போ மேல் மூச்சு வாங்குறாங்க, எனக்கு மேல் மூச்சு தான் கீழ் மூச்சு, அதாவது அடிவயிறுக்கு போகல அப்படின்போது நீங்கள் ஊசி குத்துனீங்கன்னா, அக்குபஞ்சர் பண்ணீங்கன்னா கீழே காத்து போகணும் இல்லையா? அப்ப அந்த காத்து போற ஃபீல் நீங்க என்னைக்காவது பட்டிருக்கீங்களா? ரிலீஸ் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ணீங்க, கேஸ் வெளி போறது நீங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. நீங்க ஊசி குத்துட்டீங்க, அவங்க மூச்சு நல்லா வாங்குதுன்னா டர டர டரன்னு போறது நீங்க ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா? இல்ல. அப்ப அந்த காத்து என்ன ஆகுது, இன்னும் ரிலீஸ் ஆகலன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குது. சோ நம்ம ஒரு புள்ளியை குத்துவது முக்கியம் இல்ல, இது தாய் புள்ளி, இது பிள்ளை புள்ளி, இது செடக்ஷன் பாயிண்ட், இது டோனிபிகேஷன் பாயிண்ட் முக்கியம் அல்ல. அந்த நான் எதை எதிர்பார்த்து கொண்டு குத்துகிறேனோ அதற்கான அட்லீஸ்ட் ஒரு மாற்றத்தை நான் பார்க்கணும், உணரணும். அப்போ அத உணர்ந்தால் மட்டும்தான் என்னால் இந்த மருத்துவத்தை அற்புதமாக கொண்டு செல்ல முடியும். சோ ஒரு தாய்க்கு தேவையான எனர்ஜி என்ன, அந்த பருவத்தில் கிடைக்க வேண்டிய சக்தி எல்லாம் கிடைக்குதா, பெண்மை அதாவது முழுமை அடைந்து விட்டதா? ஒரு பெண் 7 வயசுல பல் முளைத்து பல்கள் எல்லாம் விழுந்து முளைத்து இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு அத்தியாயம். 14 வயசுல அவ பருவம் அடைந்து பெண்ணாக மாறக்கூடிய தன்மைகள் வருவாள். 21 வயசுல அவள் குழந்தை பெறக்கூடிய பக்குவம் அடைகிறார். இதுதான் இந்த ஒரு கட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த ஒரு கட்டத்தில் 3 கட்டங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா? இந்த 3 கட்டம் அடைந்த பிறகுதான் அவள் ஒரு தாயாகக்கூடிய தன்மைகள் அடைகிறாள். அவளுக்கான ஒரு பக்குவம், அவளுக்கான தேவையான ஒரு எனர்ஜி கிடைக்குது. இந்த 3 சைக்கிள் வந்தாதான் அவ அந்த ஒரு நிலைக்கு வருகிறார். அதே போலதான் ஒரு தாய் புள்ளி கொடுக்கும் முன்னே அதற்கான 3 விஷயங்கள் நீங்கள் சரிப்படுத்தணும். அததான் நான் சொன்னது, காற்று, நீர் அண்ட் உணவு, இது 3 சரி பண்ண வேண்டும் அப்படின்றது. ஏன்னா அது அந்த வயசுக்கு தேவையான ஓடி விளையாடுறதா இருக்கட்டும், வெளியில சுத்துறதா இருக்கட்டும். அதாவது இந்த சின்ன வயசுல 7 வயசு குழந்தைங்களா என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். பெண் ஆணுன்றது பார்க்காமல் ஓடி விளையாடும். நீங்க கிராமத்திலயா இருக்கட்டும், சிட்டி இல்ல எப்படி இதுல ஒரு காலத்துல நாமளா அப்படிதான் இருந்திருக்கும். அப்போ அதற்கான ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த வயசுல எவ்வளவு எனர்ஜி இருக்கும், எவ்வளவு மூச்சு காற்று வாங்கியிருக்கும், எப்படி சாப்பிட்டு எப்படி தூங்கி இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துடும். அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும். எஸ், இது அத்தனையுமே சேர்ந்து அதுக்கப்புறம் தூங்குதா இல்லையான்றதுல நான் ஜஸ்ட் ஒரு சாப்பிடுறது குடிக்கிறது இதை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போறோம். அதே மாதிரிதான் ஒரு 14 வயசு வரும்போது அந்த பெண்ணோட நடவடிக்கைகள் எப்படி மாறி இருக்கும். 7 வயசுல இருந்த பெண்ணுக்கும் ஒரு 14 வயசு இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் நடவடிக்கைகள் எப்படி மாற இருக்கும், எப்படி சாப்பிடுறா, எப்படி தூங்குறா, எப்படி மத்ததெல்லாம் பண்றா அப்படின்ற ஒரு 21 வயசு வரும்போது அது ஒரு தனி ஒரு விஷயமாக இருக்கும். இந்த 3 விஷயத்தை தான் நம்ம பார்த்து அவள் பெண்மை அடைவதற்கு, அப்ப அந்த 14 வயசுல இந்த மாற்றம் அடையணும். அதாவது ஒரு குழந்தையிலிருந்து ஒரு பெண்மணியாக மாற்றக்கூடிய ஒரு மாற்றம் நடக்கும். அப்ப அது இடையில பாருங்க, 21 வயசுக்கும் 7 வயசுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் தான் ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த சேஞ்ச் தான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு தாய்ப்புள்ளிக்கு அது தாய்ப்புள்ளி ஆக வேண்டிய தன்மைகள் என்ன? ஏன்னா ஒவ்வொரு நீங்க எலிமெண்ட் இருக்கும்போது இன்னொன்னு தாயாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம திருப்பி சொல்றோம், ஒரு வுட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் தாயா இருக்கும். ஃபயர் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாக்கக்கூடிய புள்ளியாக மாறிடும்.
அப்போ அது எதுக்காக உருவாக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே நீர் மரத்தை உருவாக்குதுன்னா இந்த உலகத்தில் நீர் மரத்தை உருவாக்குவது இல்லை. ஓகேங்களா? இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீர் என்ன பண்ணும்னா மரத்துக்கு தேவையான நீர் வளத்தை கொடுக்கிறது. அதாவது நரிஷ்மெண்ட் சொல்லலாம். அது வற்றி போகாமல் காய்ந்து போகாமல் இருக்கிற அளவுக்கு நீர் கொடுக்கணும். அளவுக்கு மீறிய நீர் வந்தாலும் என்ன ஆயிரும்? பட்டு போய் மங்கி போய் அழுகி போயிரும் மரம். சோ இதை நீங்க பேஸா புரிஞ்சால் மட்டும்தான் ஒரு எலிமெண்டா இருக்கட்டும், ஒரு தாய் புள்ளி, ஒரு பிள்ளை புள்ளியா இருக்கட்டும், மதர் சைல்டு பாயிண்டா இருக்கட்டும், எல்லாமே நீங்க ஃபண்டமெண்டலா புரிஞ்சுக்குவீங்க. இது ரொம்ப லென்த்தி வீடியோவா தான் இருக்க போகுது. இது லென்த்தி வீடியோ இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம வெட்டி டக் அப்படின்னு போட்டுட்டு பாதி புரியாமல் இருப்பதற்கு கடினம். நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு பேஸ மட்டும். அப்போ இந்த புள்ளிகளை நான் போடுவதற்கு முன்னாடி நான் 2 கட்டத்தை பார்க்க வேண்டும் என்ற உணர்வை என் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணர்வை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் ஒரு தாய் புள்ளியை நான் பயன்படுத்த முடியும். பயன்படுத்தின பிறகுதான் அதோட பலன் அடைய முடியும். இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மேல் பார்வையான ஒரு விஷயம். அப்போ அந்த புள்ளி உடலில் எந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கணும். அந்த இடத்திலிருந்து உடலுக்கு எவ்வாறு அந்த சக்தி எந்த இடத்துக்கு கொண்டு செல்லுது அப்படின்றத பார்க்க வேண்டும். சோ இப்படிதான் அக்குபஞ்சர் புள்ளிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் பகுதியை நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன், நீங்க படிக்கலன்னு நினைக்க வேண்டாம். உங்க கமெண்ட்ஸ் நிறைய படிச்சுட்டு இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களையும் பார்க்க சொல்லுங்க. இந்த அக்குபஞ்சரில் இருக்கக்கூடிய உண்மைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து செல்வோம். நாம் எல்லோருமே அக்குபஞ்சரிஸ்டா பெருமையாக இருக்கக்கூடிய தன்மைகள், நம்மள மாதிரி வரக்கூடிய விஷயங்களை மற்றவருக்கு கொண்டு சென்று மற்றவர்களையும் இதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் இந்த துறை மேல்மைப்படுத்தி அடுத்த நிலைக்கு வரவும் நம்மெல்லாம் ஒரு உண்மையான அக்குபஞ்சரிஸ்ட் அப்படின்னு நிறுவனம் செய்வதற்கும் நிரூபித்து காட்டுவதற்கும் ஏதோ ஒரு வகையில் நாம் ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். அந்த ஊன்றுகோல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுலயே இருக்கட்டுமே, எல்லாருக்கும் சொல்றதுலயே இருக்கட்டுமே, ஒரு ஒற்றுமையை காட்டுவதற்கு ஒரு வழி துணியாக இதை எடுத்துக்கொள்வோம். என்னால மத்ததை செய்ய முடியல, மத்ததெல்லாம் பண்ண முடியல, அக்குபஞ்சரை நான் வளர்த்த முடியல, நான் போராட முடியல, இதை ஜெயிச்சு காட்டணும், இதுக்கு ஒரு சுதந்திரம் வேணும், இதற்கு ஒரு கவுன்சில் வேணும்ன்றத நான் எடுக்க முடியல. அந்த வகையில என்னால முடியல, வீட்டை விட்டு போக முடியல, எனக்கு வீட்டு வேலை இருக்கு, கஷ்டம் இருக்கு. பட் இந்த ஒற்றுமை, ஒரு யூடியூப் சேனலோட ஒரு ஒற்றுமை, அதாவது விளம்பரம். நான் எத்தனையோ யூடியூப் சேனல்ல பாக்குறேங்க, ஒண்ணுமே இருக்காது, கிளாஸ் விளம்பரம் பண்ணுவாங்க. ஜஸ்ட் 10,000 பேர், 15,000 பேர், 20,000 பேர் பாக்குறாங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட வச்சு மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்ல, இது உண்மையை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் 15,000 பேர் இல்லைங்க, இது 10 லட்சம் 10 கோடி பேர் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இது. ஏன்னா இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மக்கள் போயிட்டு பார்த்து கொண்டு டிக் பண்றாங்க. அவங்களுக்கு அது யூஸ் ஆகுதா? இல்ல, அவங்கள பைத்தியக்காரனாக்கி அவங்களையே அவங்களை மறக்க வைக்கக்கூடிய தன்மைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பரவலாக இருக்கு. நமக்கு தேவையான விஷயத்தை நாம் பரப்ப வேண்டும் என்றால் உங்களைப் போலவர்கள் மற்றவர்களை சொல்ல வைத்து, பார்க்க வைத்து, புரிய வைத்து நிதானமாக இருக்க வேண்டும். ஒரு மருத்துவர்ன்றது நிதானம் ரொம்ப தேவைங்க. என்னடா சொல்ல வரான் அப்படி டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணாம முழுமையா கேட்டு அதை கமாண்ட் கொடுத்து உங்களோட புரிதலை வெளிப்படுத்தி மற்றவர்களையும் அதை புரிய வைத்து இதை வளர்த்துவதற்கு இது ஒரு முதல் கட்டமான ஒரு நடவடிக்கையாக எடுப்போம். நன்றி, வணக்கம்.